ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். டிஜிஜிஐ அஃபிஷியல் அவங்க வெஸ்ட் பெங்காலில் ஒரு பிளேஸை ரைட் பண்ணி இல்லீகலாக ஃபேக் இன்வாய்ஸ் கொடுத்த கம்பெனியோட டாக்குமெண்ட்டை சீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க இது வரைக்கும் கொடுத்த டாக்ஸ் இன்வாய்ஸோட ஒருத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 4521 கோடி. இதோட டாக்ஸ் இம்பேக்ட் 741 கோடி. இப்போ டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு 741 கோடி ரெவன்யூ லாஸ். இப்போ அவங்கள்ட்ட ரெக்கவரி பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னாக்கா 4.52 crore ரெக்கவரி பண்ணிட்டாங்க. 7 crore அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்த டாக்குமெண்ட்டு, செக் புக்கு, ஃபோனு, ஸ்டாம்ப்பு, சிம் கார்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆவணங்கள் எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க டேலி டேட்டாவை வெரிஃபை பண்ணாங்க. 636 கம்பெனி இல்லீகலாக ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஃபேக்காக ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த இன்வாய்ஸ் ஜிஎஸ்டிஆர் 2Aல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆப்போசிட் பர்சன் இன்புட் கிளைம் பண்ணிடுவார். பட் ஆனால் இவர் இன்வாய்ஸ் மட்டும் தான் கொடுப்பாரு. ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்ணுவார், ஜிஎஸ்டிஆர் 3 ஃபைல் பண்ண மாட்டாங்க. இதுதான் ஃபேக் கம்பெனி. இந்த ஃப்ராட் ஆக்டிவிட்டிக்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேக் இன்வாய்ஸ் நெட்வொர்க்கை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அதோட டீட்டெயில் கார்ட்ஸில் தரேன், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ அதையும் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜிஎஸ்டி ஆஃபீஸர்லாம் யாருன்னு தெரியும். இது யார்? டிஜிஜிஐ ஆஃபீஸர். நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ட். இதோட ஷார்ட் ஃபார்ம் தான் டிஜிஜிஐ. இந்த ஆஃபீஸோட ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. இவங்க யார் கண்ட்ரோலில் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோலில் வருவாங்க. அதில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அதுக்குள்ளே தான் இந்த ஆஃபீஸர் கவர் ஆவாங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இவங்களோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸ், டிஜிசிஇஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ரீநேம் தான் கரண்ட்ல டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஜிஎஸ்டி இன்டெலிஜென்ட். இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கவர்மெண்ட்டை ஏமாற்றி இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்களோ அதை ஃபைன் பண்ணி கவர்மெண்ட்டோட ரெவன்யூ லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறது தான் இவங்களோட மெயின் ஃபங்க்ஷன். இவங்க ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எப்படி செப்பரேட்டாக இருக்கோ அதே மாதிரி இவங்க ஒரு இண்டிபெண்ட் பாடி செப்பரேட்டாக செயல்படுவாங்க அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் சிபிஐசி. இவங்களும் ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸர் தான். இப்போ இவங்களுக்கு என்ன பவர் இருக்குன்னா இவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது, நோட்டீஸ் தரத்துக்கு பவர் இருக்குது, சர்ச் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. ஜிஎஸ்டி ஆஃபீஸருக்கு என்னெல்லாம் பவர் இருக்கோ அனைத்து பவருமே இவருக்கு இருக்குது. இந்த ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் தான். இந்த ஏஜென்சி எப்போருந்து செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1979 செயல்பட்டு இருக்கு. வேரியஸ் பீரியட்ல அந்த நேம் மட்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இந்த அமைப்போட ஆர்கனைசேஷன் சார்ட் தான் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. டிஜிஜிஐயோட ஹெட் ஆஃபீஸ் டெல்லியில் இருக்கு. அதுக்கு கீழே மொத்தம் 4 ஆஃபீஸாக பிரிக்கிறாங்க. டைரக்டர் ஜெனரல் நார்த், இதோட ஆஃபீஸ் எங்கன்னா குர்கான். நெக்ஸ்ட் சவுத்தில் சென்னை, ஈஸ்டில் கொல்கட்டா, வெஸ்டில் மும்பை. இப்போ சவுத்தில் சென்னை அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அந்த சென்னையில் ஒரு 7 ரீஜனாக பிரிச்சிருக்காங்க. பெங்களூர், பெலகாவி, சென்னை, கோயம்புத்தூர், ஹைதராபாத், கொச்சி, விசாகப்பட்டினம். இந்த ஆஃபீஸர் ஜிஎஸ்டியோட ஃப்ராடை மட்டும் பார்க்க மாட்டாரு, கஸ்டம்ஸில் நடக்கக்கூடிய ஃப்ராடுமே ஃபைன் பண்ணுறது தான் இவங்களோட பிரதான ஒர்க்கு. டாக்ஸ் எவேஷன் எங்கெல்லாம் நடக்குதோ அதை இவங்க வச்சிருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டாவை மூலிமா ஃபைன் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறது தான் இவங்களோட மெயின் ஒர்க்கு. இப்போ இந்த ஆஃபீஸர் தான் டைரெக்டாக நிறைய இடத்துல ரைட் பண்ணி ஃபேக்காக ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கம்பெனியை ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன்டெலிஜென்ட் இந்த ஆஃபீஸர் ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸரே கிடையாது. அதனால் இவங்க டைரெக்டாக டாக்ஸ் பேயர் மேலே எந்த ஒரு லீகல் ஆக்ஷனும் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு. இப்போ அதை கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ இந்த டிஜிஜிஐ ஆஃபீஸரும் ஒரு ப்ராப்பர் ஆஃபீஸர் சிபிஐசி போர்டு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டி ஆஃபீஸர் எப்படி அந்த பிஸ்னஸை மானிட்டர் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாரோ அதே மாதிரி இந்த ஏஜென்சியும் டைரெக்டாக டாக்ஸ் பேயர் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பவர் இருக்குது. இந்த ஆஃபீஸ் மொத்தம் 26 ஜோனல் யூனிட்டாகவும் 40 ரீஜனல் யூனிட்டாகவும் பிரித்து செயல்பட்டு இருக்கு. கவர்மெண்ட் ரெவன்யூ லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுறது தான் இவங்களோட மெயின். இவங்களும் ஒரு பவர்ஃபுல் ஆஃபீஸர்.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸோட அட்வர்டைஸ்மெண்ட் தான். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டாக்ஸ் அப்டேட் இன் தமிழ். அவங்க வந்து ஒரு யூடியூபர் தான், நம்ம சேனல் மாதிரி. இப்போ 2 பேரும் வந்து கம்பைன்டாக வந்து ஜிஎஸ்டி கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதில் வந்து மொத்தம் 16 விதமான டாபிக் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஆன்லைன் ஜிஎஸ்டி கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த கோர்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜிஎஸ்டி நாலேஜ் பேசிக் லெவல்லேருந்து அப் டு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற வரைக்கும் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எஜுகேட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கோர்ஸோட மெட்டீரியல் ஷேர் பண்ணுவோம். ரெக்கார்டட் வீடியோவும் 7 days உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவோம். கிளாஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக உங்களுக்கு டீட்டெயில் வேணும்னாக்கா இதில் மென்ஷன் பண்ணியிருக்க நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். விருப்பப்படுறவங்க இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி பயனடையலாம். இது மாதிரி ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் அப்டேட் உடனுக்குடன் நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூஸா நம்ம சேனலை வாட்ச் பண்ணி உங்க ஜிஎஸ்டி நாலேஜும் இன்கம் டேக்ஸ் நாலேஜையும் நீங்க டெவலப் பண்ணி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்னோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் இல்லாம பெல் பட்டன்ல ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற எஃபர்ட் இமிடியேட்டா உங்க வந்து ரீச் ஆகும். நீங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஜிஎஸ்டி வந்து இன்னைக்கு வந்து கட்டாயமா வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி தெரியாம இருக்கு, இல்ல ஃபுல்லா தெரியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டியது இல்ல. நம்மளோட ஜிஎஸ்டி ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் டீச் பண்றோம். ஜிஎஸ்டி இருக்கக்கூடிய அனைத்து ரிட்டனும் எப்படி ஃபைல் பண்றதுங்கிற கிளாஸ்லயும் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன டிரான்சாக்சனுக்கெல்லாம் நீங்க யார் உதவியுமே இல்லாம நீங்களே இண்டிபெண்டன்டா டிசிஷன் எடுக்கலாம். இந்த ஜிஎஸ்டி கிளாஸ் பெய்டு சர்வீஸ் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைலிங் சர்வீஸ் தேவை அப்படின்னாலும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டட் அப்டேட் உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுவரையும் பொறுமையா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததற்கு என்னோட மனமார்ந்த நன்றி. மீண்டும் பயனுள்ள அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.